வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல் இதுதான் நம்ம மல்லி தோட்டத்தோட சேனலு. நம்ம பல வகையான பயிர் பண்ணுறோம். அதில் பிரதானமாக பண்ணுறது பார்த்திங்கன்னா மல்லி. இது மல்லி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ப்ரொடக்ஷன். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூ எடுக்கிறதுக்கே மணி 1 மணி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து வீடியோவில் தொடர்ந்து மருந்து நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். அந்த மருந்து நாங்கள் பயன்படுத்தணும். அந்த பயன்படுத்திட்டு தொடர்ந்து நம்ம மருந்தும் ஸ்ப்ரேவும் விடாமல் வாரத்தில் 2 தடவை பண்ணுறதுனால அதோட பிரதிபலன் என்னான்னு கேட்டிங்கன்னா, நோய் தாக்குதல் இல்லாமல் நம் தோட்டத்தை பராமரிப்பது எப்படி, இதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஃபெர்டிலைசர் இது எல்லாமே செகண்டரியாக தான் நான் பார்க்குறேன். அதாவது இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஆப்ஷனாக நம்ம வச்சுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா ப்ரைமரி, செகண்டரி அண்டு தேர்ட் ஆப்ஷனு. எப்போவுமே பார்த்திங்கன்னா ப்ரைமரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தி நம்பர் 1 டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டிஸ். செகண்டரி ஆப்ஷனு, தேர்டு ஆப்ஷன், இது 3 ஆப்ஷன் தான் நமக்கு இந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்ம தோட்டத்தை சுத்தமாக வச்சுக்கிறது, களை இல்லாமல் வச்சுக்கிறது, தண்ணி பார்த்திங்கன்னா நீர் பாசனம் முறையாக பண்ணுறது, அதாவது வாட்டர் மேனேஜ்மெண்ட், வீட் மேனேஜ்மெண்ட், இது மட்டும் நம்ம நல்லா பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அதாவது 3வது இது தான். 2வது நமக்கு என்ன செகண்டரி ஆப்ஷன் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபெர்டிலைசர் சூஸ் பண்ணுறது. அந்த ஃபெர்டிலைசர் ப்ளஸ் கூடவே பார்த்தீங்கன்னா உரம், கிரவுண்ட் ஃபெர்டிலைசர் அண்ட் ஸ்ப்ரேயிங் மேனேஜ்மெண்ட் அண்ட் கிரவுண்ட் ஃபெர்டிலைசர் மேனேஜ்மெண்ட், இது ரெண்டுமே டுகெதர் செகண்டரி ஆப்ஷன்ஸு. நம்ம வீடியோ நம்ம தொடர்ந்து பார்க்குற நண்பர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் நம்ம என்ன மருந்து பயன்படுத்தணும், என்ன மருந்து பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக போட்டிருக்கோம். இதை புதுசாக பார்க்குற யாராவது இருந்தீங்கன்னா, நேற்று அதுக்கு முந்தின வீடியோலாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். டெஃபினெட்லி அதை ஃபெர்டிலைசரை பற்றி நான் போதுமான அளவுக்கு நான் கொடுத்தேன். இந்த ஃபெர்டிலைசரை வச்சுக்கிட்டு மட்டும் மல்லி தோட்டத்தை ஜெயிச்சுடலாம் அப்படின்னு நினச்சி மல்லி தோட்டம் வரவங்களுக்கு தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ. ஃபெர்டிலைசரை வச்சுக்கிட்டு நீங்கள் எக்காலத்திலும் ஜெயிக்கவே முடியாது. இது நான் ரொம்ப உறுதியாக சொல்கிறேன் இந்த விஷயத்தை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்துகிறோம் அப்படின்னா ஐ ஆம் வெரிஃபைடு அண்ட் ஜஸ்டிஃபைடு. அது இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்ம ஜஸ்ட் லைக் தட் போகிற போக்கில் பொதுவாக சொல்லிட்டு போகிற ஆள் கிடையாது. நம்ம என்னுடைய லைஃப்பில் நான் மல்லி தோட்டம் வச்சு நான் பட்ட அனுபவம் என்னான்னு கேட்டிங்கன்னா, ஃபெர்டிலைசரும் கிரவுண்ட் ஃபெர்டிலைசர் மட்டும் இருந்தால் போதும் ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் நானும் இப்படி தான் இருந்தேன். இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் தனக்கு சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் நானும் ஒன்று தான். அப்போது என்ன எனக்கு புரிஞ்சிக்க முடியல, புரிஞ்சிக்க தெரியல, அல்லது புரிகிற மாதிரி யாரும் எனக்கு கைட் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் மாட்டிக்கிட்டேன். அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பூ வரலைங்க, கடையில் போய் கேட்டால் இந்த மருந்து வாங்கி அடிங்கன்னுவாங்க. அக்கம் பக்கம் இருக்கிற என்னோடய நண்பர்கள்கிட்ட நம்ம போய் கேட்கும்போதும் பேசும்போதும் இந்த மருந்து தான் அடிக்கிறேன், எனக்கு வருது உனக்கு வரல அப்படின்வாங்க. அப்போ என்னடா தப்பு நடக்குது? நம்மளும் மருந்து வாங்கி அடிக்கிறோம், அவங்க சொன்ன மாதிரி நம்மளும் செய்கிறோமே. இது எல்லாமே இட்ஸ் பீன் மை இனிஷியல் பீரியட். நான் சொல்கிறது எப்போன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி நான் சொல்கிற கதை இது. தயவு செஞ்சு இது கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இது எப்படி டிரான்ஸ்மிஷன் ஆச்சு அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு தகவல். அப்போது நான் பண்ணது எல்லாமே சரியாக தான் பண்ணியிருந்துருக்கேன். ஆனால் நான் பண்ணது என்ன தப்புன்னு கேளுங்க. நான் பண்ணதில் மிகப்பெரிய தவறு என்னன்னா, நான் பண்ண எல்லா மருந்தும் சரியாக அடிச்சுட்டு கால இடைவெளி எனக்கு எப்போ மருந்து அடிக்கணும், எத்தனை தடவை அடிக்கணும், அந்த விஷயம் எனக்கு புரியாமலே போயிடுச்சு. சொன்னவங்க என்கிட்ட இதை பற்றி கிளியர் கட்டாக சொல்லவே இல்லை. நானாக கற்றுக்கிண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து பார்த்து எனக்கு புரியாமலே நான் சில நேரங்களில் அதாவது ப்ரைமரி ஆப்ஷனில் மருந்து அடிக்க ஆரம்பிச்சுக்கும்போது திடீர்னு பார்த்தா சரியான ப்ரொடக்ஷன் வரும். அடுத்த மாதம் பார்த்தா ப்ரொடக்ஷன் வராது. என்னடா தப்பு நடக்குதுன்னு பார்த்தா தான் தெரியுது எனக்கு.
நான் அடித்த மருந்து அனைத்தும் சரியே, காரணம் எனக்கு முறையாக அடிக்க தெரியவில்லை. ஏன் தெரியல? வாரத்தில் ஒரு முறை நான் மருந்து அடித்தது என் செடிகளுக்கு பாதுகாப்பாக அமையவில்லை. பூச்சி தாக்குதல் அந்த சமயத்தில் அடிக்கும் பொழுது 2 நாட்கள் 3 நாட்களுக்கு மட்டுமே அந்த மருந்து உச்சபட்சமாக வேலை செய்கிறது. 4வது 5வது 6வது 7வது நாட்கள் 4 நாட்கள் மீண்டும் பூச்சி தாக்குதல் புழு தாக்குதல் வந்து என்னுடைய மொத்த ப்ரொடக்ஷன், நான் அடிக்கடி என் வீடியோ பார்க்குற நண்பர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், ஒரு 1000 கிலோ பூ 500 கிலோ பூ எனக்கு வந்து வராமல் போயிடுச்சுங்க, மொக்குப்பூவில் மாட்டிட்டுங்க அப்படின்னு நான் வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன். அது எல்லாவற்றுக்கும் மூல காரணம் நான் மருந்து கேப் விட்டு அடித்தது தான். எல்லாமே நாசமாக போனதுக்கப்புறம் 100 மருந்து அடித்து நான் என்ன பண்ண போகிறேன்? ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. மறுபடியும் செடி வந்து மேலே வந்து கிராப் மாதிரி வெட்டி விட்டுட்டு மறுபடியும் நான் புதுசாக மருந்து அடிச்சுட்டு அந்த புழு தாக்குதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொடக்ஷன் வரும் பாருங்க, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் வராது. அப்போ நான் என்ன பண்ணேன், ஸ்மார்ட்டாக 2 தடவை அடித்த பாருங்க மருந்தை, வாரத்தில் 2 தடவை அடித்து மருந்தை செடிகளில் வந்து நோய் தாக்குதல் இல்லாமல். இப்போ பூ இங்கே பார்க்குறோங்க பாருங்கள், நம்ம பூ மார்க்கெட்டுக்கு போனோம்னா ஐ எம் ப்ரவுட் மை செல்ஃபு. மார்க்கெட்டுக்கு போன உடனே வந்து பூ எடுத்துக்குவாங்க எங்கள் பூவை. அப்படி ஒரு டிமாண்டடான பூ. காரணம், நோய் இருந்தால் தானே பிரச்சனை வரப்போகுது, எனக்கு வருமுன் காப்போம். அந்த காலத்தில் சொன்னாங்க பாருங்கள் பெரியவங்க, ஒவ்வொரு வார்த்தையும் தமிழில் கூறிய அந்த வார்த்தையோட அந்த மகத்துவம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சிறு துளி பெரு வெள்ளம் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து சேமிப்பு பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய அருமை என்னவென்று. ஆரம்பிக்கும் போது எல்லாம் சிறிதாக தான் தெரியும். அதே மாதிரி வரும் முன் காப்போம், அந்த பழமொழி தான் என்னை உத்வேகம் கொடுத்தது. வந்ததுக்கப்புறம் நம்ம ஏன் அடித்து அது கூட போராடிட்டு இருக்கணும்? வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தோட்டத்தை வந்து சுத்தமாக அடித்து நம்ம மருந்து அடித்து சுத்தம் பண்ணி வச்சுப்போம், வராமலே பார்த்துக்குவோம். என்னால் ஒரு கட்டம் வந்தது, மொக்கு புழு என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதாவது சிவப்பு அரும்புன்னு சொல்லுவாங்க, அதை பிங்க்கு சிவப்பு அந்தந்த லாங்குவேஜில் சில பேர் பிங்க்கு சொன்னால் புரிஞ்சுப்பாங்க, சில பேர் சிவப்பு சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. ஆக இது என்னால் சரிப்படுத்தவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். அடிச்சுக்கிற மருந்து எல்லாம் சிறப்பான மருந்து, நான் வீடில் போகிற அதே மருந்து தான். இன்றைக்கி அதே மருந்து தான் நம்ம தோட்டத்தில் வர அறுவடையும் நம்ம தோட்டத்தில் வர ப்ரொடக்ஷனும் பார்த்து நம்ம பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு வந்து விசாரிப்பாங்க, பார்ப்பாங்க, கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோங்கிறத தெளிவாக அவங்ககிட்ட சொல்லுவோம். சொல்லிவிட்டு நம்ம கூடவே இந்த விஷயத்தை நம்ம வந்து பதிவு பண்ணுவோம். ஓகேங்களா? 1000 பேரில் ஒருத்தவங்க 2 பேர் தான் காது கொடுத்து கேட்டு அதை வாங்கிட்டு போய் ப்ராப்பராக பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் தான். மறுபடியும் வந்து இதே கம்ப்ளைண்ட் தான். அப்போ நான் நினைக்கிறது மனசில், என்னங்க இது, மருந்து வந்து ஒரு பகுதி தாங்க, ப்ரைமரி ஆப்ஷன் வந்து நம்ம அடிக்கிற மருந்து இடைவெளி தாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மருந்தில் எல்லாம் கண்ட்ரோல் ஆகணுமே, ஆகக்கூடாதா அப்படிங்கிற ஒரு நினப்பு வந்துடுது. அந்த நினப்பு தான் எல்லாமே கஷ்டமாக போயிடுது. அதனால் இந்த வீடியோ பார்க்குற நம்ம நண்பர்கள் அத்தனை பேருமே நம்ம சொல்கிற அந்த விஷயத்தை வந்து கொஞ்சமாக அதை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிட்டு, இதெல்லாம் நீங்கள் எங்கே போனீங்களாம் சரி, யாரும் உங்களை சோத மாட்டாங்க. சில பேர் மல்லி தோட்டத்துக்குள்ளே கால் வைக்க விட மாட்டாங்க. சில பேர் வந்து அது என்னங்க, அது நான் சும்மா தாங்க அடித்தேன், அது பேர் கூட வரலைங்க அப்படின்வாங்க. மருந்து பேர் என் வாயிலே வராதுன்னுவாங்க. எங்கே வாங்கினீங்க? அது நான் இங்கே வாங்கலைங்க, ஏதோ அங்கே போகும்போது ஏதோ ஒருத்தர் கொடுத்தாருங்க அப்படின்வாங்க. ஸோ இதெல்லாம் அப்படி சப்பக்கட்டு காரணம்லாம் சொல்லி நம்ம ஏதோ அவங்க வருமானத்தில் ஏதோ பங்கு போட்டுக்குப்போம் அப்படிங்கிற நினப்பில் நம்மளை சொல்லித்தர மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து த பிரேக் ஈவன் த்ரூ த சேனல் ஆஃப் நிதா இந்தியா ஃபார்ம், இந்த சேனல் தான் எவ்ரிதிங் த பிரேக்கன், உடைத்து எரிக்கப்பட்டது இந்த நியாயத்தை. இந்த சேனல் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டு பி ஃப்ராங்க். தேக்கு மரத்தை வீடியோ நீங்கள் பார்க்குற நண்பர்கள் வியூஸ் ரொம்ப கம்மி தான், பட் ஈவன் நத்திங் டு ஒரி. தேக்கு மரத்தெல்லாம் நான் வந்து சொன்ன அந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஈஷா சேனலில் சொன்னதுக்கு அப்புறம் அடுத்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆம் த பெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் த டீக்வுட்
டிம்பர் மரத்தை பற்றி நான் சொல்லியிருப்பேன். கட் அண்ட் ரைட்டாக சொல்லியிருப்பேன். எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பேன் நான். அவ்வளோ வருமானம் இருக்குது அதில். ஏன்னா அவ்வளோ பெரிய வருமானத்தை வந்து யாரும் பிரேக் பண்ண மாட்டாங்க. பட் ஐ ஆம் டெல்லிங் திஸ் ஒய், பிகாஸ் இறைவன் எனக்கு விதிக்கப்பட்டது எனக்காக தான் இருக்கும். அது யாராலும் ஒன்றுமே மாற்ற முடியாது. இதுதான் நியதி. உங்களுக்கு விதிக்கப்பட்டது உங்களுக்கு. அப்போ என்னால் முடிஞ்சது என்னன்னா, ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன், மேக் இட் ஃபார் த someone லைஃப் த டேர்னிங் பாயிண்ட். இந்த மல்லியை நான் வந்து அடிக்கடி வீடியோ போகிறதுக்கான காரணம் கூட இதுதான். இந்த வீடியோவில் வர தகவல் வந்து மேக் இட் த பிக் சேஞ்சஸ் த லைஃப் someone else. I don't know who was, but the change is the important. நம்மளை மாதிரி ஒருத்தங்க இருக்கும்போது அவங்க லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம சின்னதாக ஒரு திரும்பாத நம்ம உதவி பண்ணோமே அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி தான். அதர் தன் நத்திங். ஐ எம் நாட் அ கமர்ஷியல் பர்சன் டு ஏர்னிங் இன் த சேனல், பட் ஐ நீட் சப்போர்ட் ஃப்ரம் எவ்ரி ஒன் டு சப்ஸ்கிரைப் மை சேனல், பிகாஸ் வாட் இஸ் த ரெகக்னைஸ் ஃபார் மீ? Even I am started the channel, what is the recognize? The recognize the people concerning me, the people like me, people subscribe to my channel. That is the make big happy to me. Thank you so much. இன்றைக்கி கூடுதல் ஆங்கிலத்தில் நான் வந்து பேசிட்டேன். ப்ளீஸ் டோன்ட் டேக் மிஸ்டேக் மீ. யாரும் தவறாக எடுக்க வேண்டாம். அது அப்படி தான் வந்துடும். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்த பேராதரவுக்கும் சப்போர்ட் அண்டு நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச். இன்றைய மல்லி வந்து 1 கிலோ 200 ரூபாங்க. தேங்க்யூ.